இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா குக்கூத் கோமாளி சீசன் 6ஓட எபிசோட் நம்பர் 3 வந்து வெளியாயிடுச்சு. ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகேன் ராஜு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுதப்பல். ஸோ ராஜுவும் கேபி சரத்தும் வந்து ஒரு பேர் ஆனாங்க. ஸோ இவங்க வந்து சரி இன்றைக்கி எப்படி குக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது. ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா ராஜு வந்து நேற்று வந்து டக்குன்னு வந்து அவர் வாய் விட்டு அந்த டிஸ்குவாலிஃபை ஆனதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து சரி குக்கிங்கில் வந்து மிரட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ஜட்ஜஸே வந்து செம ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து நாட் ஓகே. ஸோ ராஜு என்ன பண்ணாரோ அதுக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து அவங்க சமைக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிப்பியில் வந்து சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு நாடு, கொங்கு நாடு, அந்த மாதிரியான பல நாடு, நாஞ்சில் நாடு, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் வந்து அவர் கன்னியாகுமரி பேஸ் பண்ணி சரி நம்ம சிப்பி வச்சு சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பிளான் பண்ணியிருக்காரு. பட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா சிப்பின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கேபி சரத்துக்கு வந்து தெரியல. ஸோ அதை எடுத்துகிட்டு வர சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் குக்கிங்லாம் வந்து முடிஞ்சிச்சு. 90 மினிட்ஸ் டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணும்போது இவங்க ஒரு ஸ்டார்டர்ஸ் மட்டும் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் வந்து கேட்குறாங்க எங்கே மெயின் டிஷ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது இல்லை செஃப் அது அவருக்கு புரிய வைக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, நீங்கள் வந்து அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இவங்க டேஞ்சர் ஜோன் போயிடுவாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்கிற கமெண்ட்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா சமைப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுத்து அவங்க வந்து அமுச்சு விட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோனுக்கும் வந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சொதப்பல். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். நம்ம ராஜு பாய் திரும்ப நெக்ஸ்ட் வீக் வந்து கம்பேக் கொடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபன் வைஸ் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து காட்ட மாட்டேங்கிறாங்களா இல்லை அங்கே உண்மையிலேயே ஃபன் நடக்கலையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃபன் வைஸ் வந்து நம்ம ராஜுவை எந்த அளவுக்கு வந்து பிக் பாஸில் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா குக்கூத் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.